ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து சாகும் வரை உண்ணாவிரதமிருந்த ஆந்திர அமைச்சரின் மனைவியை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆந்திராவை பிரித்து தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க காங்கிரஸ் காரிய கமிட்டியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் அறிவித்த நாள் முதல் ஆந்திராவில் ராயலசீமா கடலோர ஆந்திரா மண்டலங்களில் மாணவர்கள், அரசு ஊழியர்கள், வக்கீல்கள் என அனைத்து தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திர பதிவுத்துறை அமைச்சர் தோட்டா நரசிம்மத்தின் மனைவி தோட்டா வாணி ஆந்திராவை பிரிக்கும் முடிவை திரும்ப பெற வலியுறுத்தி கிழக்கு கோதாவரி மாவட்டம் காக்கிநாடாவில் சாகும் வரை உண்ணாவிரதம் துவங்கினார். உண்ணாவிரதம் வியாழனன்று 5வது நாளை எட்டிய போது வாணியின் உடல்நிலை மோசமானது. ஆந்திராவுக்கான காங்கிரஸ் மேலிட பிரதிநிதி திக்விஜய் சிங் உண்ணாவிரதத்தை கைவிடும்படி டெலிபோன் மூலம் வலியுறுத்தியதை வாணி ஏற்க மறுத்தார். 6வது நாளாக வெள்ளியன்றும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்த வாணியை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். அப்போது போலீசாருக்கும் ஒருங்கிணைந்த ஆந்திர ஆதரவாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் ரெட்டி உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்களும் ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து சாகும் வரையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.